2029 இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தப்படும் சொல்லும் பொழுது, அப்ப தமிழ்நாட்டுல வந்து 2026க்கு அப்புறம் 3 வருட ஆட்சி தான் இருக்கும். அப்போ அந்த 3 வருட ஆட்சியோட மீண்டும் அந்த ஆட்சி கலைக்கப்படுமா என்கிற கேள்வி இருக்கு. இரண்டாவது, அல்லது இந்த தேர்தலே வந்து 2026 நடக்காமல் தொடர்ச்சியாக 2029 நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை என்றால் 2026 இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த 3 வருஷம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ பல்வேறு மாநிலங்களில் இப்பொழுது தேர்தல் நடந்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் சொல்லப்போனா 2026, 27 தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்ப இந்த சிக்கலை எப்படி சரி செய்ய போறாங்க, அது முக்கியமானது. இரண்டாவது, இப்ப நான் சொன்ன மாதிரி பல்வேறு அரசியல் சாசன சட்டங்களை மாத்தணும். இப்ப உதாரணமா 5 சட்டங்களை மாத்தணும்ன்றாங்க. பிரிவு 83, பிரிவு 85, அரசியல் சாசன சட்டம் பிரிவு 172, 174, 356 போன்ற சட்டங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். காரணம், இந்த சட்டமன்றம் கலைப்பது, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவது, முன்கூட்டியே வந்து சட்டமன்ற தேர்தல் நடத்துவது, இப்படி பல்வேறு சட்ட திருத்தங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இது தேவையா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு இடைத்தேர்தலை கூட நம்ம வந்து ஒரே சமயத்துல ஒரே தேர்தலை நடத்த முடியல. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எத்தனை கட்டம் நடத்தணும்? 7 கட்டங்கள் நடத்தப்பட்டன. ஒரே மாநிலத்துல பல்வேறு கட்டங்கள். அதையே நம்ம வந்து இவ்வளவு கடினப்பட்டு நடத்தும் பொழுது, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தும் போது இருக்கின்ற குழப்பங்களை எப்படி சரி செய்ய போறீங்க? என்ன காரணம் சொல்றீங்க? தேர்தல் செலவுகள் சொல்றீங்க. இது வந்து இந்த தேர்தல் செலவுகளை நீங்கள் அதுல கூட நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கல. எவ்வளவு தேர்தல் செலவு இதுவரைக்கும் தேர்தல் நடக்கும் போது நமக்கு தேவைப்படுது, இப்படி நடத்தினால் எவ்வளவு மிச்சமாகுங்கிற அந்த தெளிவும் நமக்கு இன்னைக்கு இல்லை. அதனால இது வந்து ஒரு பக்க சார்பான ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. முக்கியமா எதிர்கட்சியோட குற்றச்சாட்டும் நான் சொல்கின்ற அதை ஒட்டிய குற்றச்சாட்டு என்பது, பல்வேறு சட்டமன்றங்களை இவர்கள் குடியரசு ஆட்சியை அமல்படுத்த நினைக்கிறாங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல 2026 தேர்தலை நிப்பாட்டிட்டு அந்த 3 வருடம் குடியரசு ஆட்சியை கொண்டு வந்து 2029 ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து தேர்தல் நடத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் எந்த பக்கம் நிற்கும்? அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பக்கம் போக வாய்ப்பு இருக்கு.